யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 4:5. ஆதலால் கர்த்தர் வருமளவும் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஆமென். மறைந்திருக்கிறவைகளை வெளிப்படுத்துகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. மறைந்திருக்கிறவைகளை வெளிப்படுத்துகிற ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படாதிருக்கிற, இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமாகாதிருக்கிற, இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்கள் இன்னும் காணாதிருக்கிற அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. நாம் இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். நாம் பல முறைகள் வாசித்து தியானித்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. இதுவரைக்கும் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். பந்தி விசாரிப்புக்காரன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியம். காரணம், அந்த நாட்களில் திருமணம் என்பது குறைந்தது 1 வார காலம் அளவு நீடிக்கக்கூடியது. இன்றைக்கு நமக்கு திருமணங்கள் எல்லாம் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று மாலை நேர ரிசப்ஷன், அடுத்தது மதியானம் சாப்பாடு. இன்றைக்கு அதுவும் குறைந்து போய் 2 குடும்பமும் இணைந்து ஒரே நேரத்தில் திருமண ஆராதனை நடத்தி ஒரே விருந்தோடு முடித்து விடலாம் என்கிற காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் சில சமுதாய மக்கள், தேசத்தில் இருக்கிற சில ஜனங்களுடைய திருமண காரியங்களை பார்க்கும்போது இன்றைக்கும் அவருடைய திருமணங்கள் 3 நாட்கள் நடக்கிறது. எத்தனை நாட்கள் நடக்கிறது? 3 நாட்கள். சீக்கியர்களுடைய திருமணங்கள் பஞ்சாப் மாநிலங்களிலே அந்த ராஜ பரம்பரையை சார்ந்தவுடைய திருமணங்கள் எல்லாம் 3 நாட்கள் நடக்கும். எத்தனை நாட்கள் நடக்கும்? 3 நாட்கள். பெண் அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு, திருமணம், ரிசப்ஷன் என்று சொல்லி 3 நாட்கள் அந்த அந்த அவர்கள் எடுத்திருக்கிற அந்த ரிசார்ட் கலகலப்பாக கோலாகலமாக இருக்கும். இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நடைபெறுகிற திருமணங்களும். அது ஒரு நாளில் நடக்கிற சமாச்சாரம் அல்ல, அது பல நாட்களாக நீடிக்கக்கூடிய காரியம். இப்போ பந்தி விசாரிப்புக்காரன் அங்கே இருக்கிறான். பந்தி விசாரிப்புக்காரனுக்கு ஒரு ஆச்சரியம். இவ்வளவு நாட்களும் இவ்வளவு நேரமும் இந்த ரசம் எங்கே இருந்தது? எங்கே இருந்தது? அதுதான் மறைந்திருக்கிறவைகளை வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த தலைப்பின் கீழாக ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். இந்த ருசியுள்ள ரசம் அந்த தண்ணீருக்குள் மறைந்திருந்தது. ஆமென். இந்த ருசியுள்ள ரசம் அந்த தண்ணீருக்குள் மறைந்திருந்தது. காரணம், அங்கே வேறு எதுவும் மாற்றப்படவில்லை. அதே கச்சாடி, அதே தண்ணீர், அதே வேலையாட்கள், மொண்டு கொண்டு போகிற அந்த பாத்திரங்களும் அதே பாத்திரங்கள்,
அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பந்தி விசாரிப்புக்காரனும் அதே பந்தி விசாரிப்புக்காரன், அதை கொண்டு போய் திரும்ப ஊற்றி வைக்கக்கூடிய பாத்திரங்களும் அதே பாத்திரங்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் யாரும் அறியாத ஒரு ருசியுள்ள ரசம் அந்த அற்பமான தண்ணீருக்குள் மறைந்திருந்தது. அந்த மறைந்திருந்த அந்த திராட்சரசம் எப்பொழுது வெளிப்பட்டதென்றால், தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்பட்ட போது அது வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வெளிப்படும் போது, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய சபை நடுவில், தேசத்தின் நடுவில் பரிசுத்த ஆவியானுடைய மகத்துவம் வெளிப்படும் போது, நமக்குள்ளும் மறைந்திருக்கிற சில ருசியுள்ள ரசங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு என்ன பொட்டன்ஷியல், நமக்கு என்ன கிருபைகள், நமக்குள்ள தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பது சில சமயங்களில், பல சமயங்கள் நமக்கே தெரியாது. ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது, ஆவியானுடைய பிரசன்னம் நமக்குள் வெளிப்படும் போது, ஆவியானுடைய வல்லமையினால் நாம் இடை கட்டப்படும் போதுதான் நமக்கு தெரியும், இத்தனை காலங்கள் இந்த பொட்டன்ஷியல், இந்த கிருபைகள், இந்த வரங்கள், இந்த காரியங்கள் எனக்குள் மறைந்திருந்திருக்கிறது. அதை கர்த்தருடைய ஆவியானவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகருக்குள்ளால தேவன் அநேக காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக நன்மைகளை மறைத்து வைத்திருக்கிறார். இந்த குடும்பத்திலும் ஒரு விலையேற பெற்ற ஒரு திராட்சரசம் அந்த தண்ணீருக்குள் மறைந்திருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. எங்கே வெளியிலிருந்து எதுவும் வரல, உள்ள வெளியிலிருந்து எந்த மனிதர்களும் வரல, வெளியிலிருந்து எந்த பாத்திரங்களும் வரல, எல்லாம் உள்ளாக இருக்கக்கூடிய காரியங்கள் தான். கச்சாடி ஏற்கனவே அங்கே வைக்கப்பட்டிருந்தது, தண்ணீர் ஏற்கனவே அங்கே இருக்கிறது, அதை அந்த கச்சாடிகளில் நிரப்பதான் சொல்லுகிறார். வேலைக்காரர்கள் ஏற்கனவே அந்த இடத்தில் இருக்கிறார்கள், பல நாட்களாக அந்த வீட்டில் தான் இருக்கிறார்கள் அந்த வேலைக்காரர்கள். பந்தி விசாரிப்புக்காரன் ஏற்கனவே அங்கே இருக்கிறான். ஒருவேளை புதிதாக யாராவது வந்திருந்தால் கூட, பந்தி விசாரிப்புக்காரனை புதிதாக ஏற்படுத்தியிருந்தாலோ, வேலைக்காரர்கள் புதிதாக வந்திருந்தாலோ, ஒருவேளை அது சந்தேகத்துக்குரியதாய் மாறி இருக்கு. ஒருவேளை வெளியிலிருந்து வந்தவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து இதை உருவாக்கி விட்டார்கள் என்று சொல்லலாம். இங்கே ஒரு மனிதனும் வெளியே போகவில்லை, எந்த மனுஷனும் வெளியிலிருந்து உள்ளே வரவில்லை, எல்லாரும் உள்ளே இருக்க, ஆமென், தேவன் அந்த குடும்பத்திற்காக ஒரு விலையேற பெற்ற ரசத்தை அந்த வீட்டுக்குள்ளேயே, அந்த வீட்டிற்குள் இருந்த அந்த தண்ணீருக்குள்ளேயே, அந்த குடும்பத்துக்குள் இருந்த கற்சாடிக்குள்ளேயே மறைத்து வைத்திருந்தார். இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு உனக்கான ஆசீர்வாதம் எங்கேயோ வெளியில் அல்ல, உனக்குள்ளேயே இருக்கிறது. உன் கைக்குள்ளேயே அதை வச்சிருக்கிறார், உங்க இருதயத்தில் அதை வச்சிருக்கிறார், உங்க அந்த சின்ன வருமானத்தில் வச்சிருக்கிறார், சின்ன வேலையில வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் மறைந்திருக்கிற அந்த ருசியுள்ள ரசம் வெளிப்படலனா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்த போகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அதை வெளியரங்கமாக்க போகிறது. இதுவரைக்கும் மறைந்திருந்த அந்த ருசியுள்ள ரசம் அது வெளியே வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்ல, உங்க கையில் இருக்கிறத கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்திற்கான வழிகளை திறக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், வெளியிலேருந்து ஏதோ ஒன்று வந்து தான் என்னை ஆசீர்வதிக்கணும் இல்லை. கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார், கர்த்தர் என் கையில் எதை கொடுத்துருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு வேலையா, என்னை ஒரு தேசத்துக்கோ, என்னை ஒரு பட்டணத்துக்கோ, என்னை ஒரு மாநிலத்துக்கோ, என்னை ஒரு காரியத்துக்கு கொண்டு போகிறார்னா, என்னிடத்தில் இருப்பதை கொண்டு எனக்கான ஒரு புதிய ரசத்தை, அதுவும் நல்ல ரசத்தை, ருசியுள்ள ரசத்தை கர்த்தர் இதுவரைக்கும் மறைத்து வைத்திருந்தார். இன்றைக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்த போகிறார். இந்த 2025 நம்மில் ருசியுள்ள ரசங்கள் வெளிப்பட போகிறது. ஆமென். அப்போ மறைந்திருக்கிற ஒரு ருசி அந்த தண்ணீருக்குள் மறைந்திருந்தது. எங்கே மறைந்திருந்தது? அந்த தண்ணீருக்குள் மறைந்திருந்தது. அது யாருக்கும் தெரியாது.
தெரிந்திருந்தால் அவர்கள் ஆண்டவரிடத்தில் வந்திருக்க மாட்டார்கள். தெரிந்திருந்தால் ஆண்டோடைய வார்த்தைக்காக காத்திருக்க மாட்டார்கள். தெரிந்திருந்தால் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்க மாட்டார்கள். சில காரியங்கள் எல்லாம் மர்மமாகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் காணவில்லை, நம்முடைய செவிகள் கேட்கவில்லை, இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. ஆனால் இருக்கிறது. ஆமென். ஆனால் இருக்கிறது. ஆனால் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நன்மைகள் ஆயத்தமாக்க இருக்கிறது. நல்ல ரசம், ருசியுள்ள ரசம். ஆமென். அது அங்கே மறைந்திருந்தது. யாரும் அங்கே ஒளித்து வைக்கவில்லை. அந்த தண்ணீருக்குள், அந்த கற்சாடிக்குள் அது மறைந்திருந்தது. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் சொல்ல, நான் ஒரு தண்ணீரை போல இருக்கிறேன், நான் ஒரு கற்சாடியை போல இருக்கிறேன், எனக்குள் அது மறைந்திருக்கிறதா? அது நமக்கு தெரியாது. ஏற்ற வேளை வரும்போது, ஆவியானவருடைய மகிமை நம்மில் வெளிப்படும் போது, நமக்குள் மறைந்திருக்கிற அந்த ருசி வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், நமக்கான சில நல்ல ரசங்கள், இதுவரைக்கும் மறைந்திருந்தவைகள். நாம் இது தண்ணி தானே நினச்சிருப்போம், இந்த கற்சாடி தானே நினச்சிருப்போம். ஆனால் அந்த கற்சாடியிலிருந்து, அந்த தண்ணீருக்குள்ளிருந்து ருசியுள்ள ரசம் இதுவரைக்கும் மறைந்திருந்தது. இனி அது மறைந்திருக்காது. காரணம், மறைந்திருக்கிறவைகளை வெளிப்படுத்துகிற ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைந்திருந்த ருசி, மறைந்திருந்த ருசி. இப்போ ஒருவேளை அந்த ஜனங்கள் அந்த தண்ணீரை பார்த்த உடனே இப்படி பார்த்துருப்பாங்க, இது தண்ணி ஏற்கனவே அங்கே இருந்த தண்ணி தானே, இது அந்த வேலைக்காரங்க எடுத்து ஊற்றின தண்ணி தானே, இதில் என்ன ருசி இருந்துற போது? ஒருவேளை அதை ருசி பார்த்துருக்கலாம் மனிதர்கள். ருசி பார்த்து விட்டு இதில் ஒன்றும் இல்லை. காரணம், தேவனுடைய மகிமை வெளிப்படாதது வரைக்கும் தண்ணிதாகத்தான் இருக்கும். தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது தான் அங்கே மறைந்திருக்கிற ருசி வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிலே தேவன் கிருபைகளை கொடுத்திருக்கிறார், நம்மிலே தேவன் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், நம்மிலே தேவன் அநேக காரியங்களை, திறமைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இதெல்லாம் எப்போ வெளிப்படும், எப்போ தேவனுக்காய் பயன்படும், எப்போ தேவ ராஜ்யத்துக்காய் பயன்படும் அப்படின்னா, தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைன்னா அப்படியே ஆமென் ஒரு தாளந்தை வாங்கி உள்ளே வச்சு புதைச்சி வச்ச மாதிரி தான் இருக்கும். தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது தான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் வெளியே வரும், நமக்குள் இருக்கிற கிருபைகள் வெளியே வரும். அது அநேகருடைய விசுவாசத்துக்கு காரணமாக இருக்கும். ஆமென். அப்போ ஒன்று, மறைந்திருந்த ஒரு ருசி. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் ஆமென் ஒரு ருசி இல்லை, ஒரு டேஸ்ட் இல்லை. ஆமென் ஒரு மாறாக இருக்கிறது, ஒரு கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் நிரம்பி இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ளே தான், அந்த வீட்டுக்குள்ளே தான், அந்த குடும்பத்துக்குள்ளே தான், நம்ம நித்தம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த கற்சாடிக்குள்ளிருந்து தான், நித்தம் பார்த்து கொண்டிருக்கிற, பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த தண்ணீருக்குள்ளிருந்து தான் தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணின ஒரு ருசியுள்ள திராட்சரசம் வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வருஷத்தினுடைய 6 மாதங்கள் முடிவதற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுக்கென்று, நம்முடைய குடும்பத்திற்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த, அது நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் மறைந்திருந்த சில ருசியுள்ள திராட்சரசங்கள் வெளிப்பட போகிறது. நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய கைகளை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். இதுவரைக்கும் பார்த்த கற்சாடி அல்ல, இதுவரைக்கும் பார்த்த தண்ணீர் அல்ல, இதுவரைக்கும் பார்த்த மனிதர்கள் அல்ல, இதுவரைக்கும் பார்த்த சூழ்நிலைகள் அல்ல. அதே வீடு, அதே சூழ்நிலை, அதே கற்சாடி, அதே தண்ணீர். ஆனால் இப்பொழுது தேவனுடைய மகிமை அதற்குள்ளாக வெளிப்பட போகிறது. தேவனுடைய மகிமை அதற்குள்ளாக வெளிப்பட போகிறது. இதை நான் சொல்லும் போதே சில குடும்பங்களிலே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. சகோதரா, தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில, சகோதரி, தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில, இந்த நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைந்திருக்கிறவைகளை வெளிப்படுத்துகிற ஆவியானவர், மறைந்திருக்கிறவைகளை வெளிப்படுத்துகிற ஆவியானவர். இரண்டாவது கவனியுங்கள்,
ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 43:16. சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. கவனிங்க. இரண்டாவது, மறைந்திருக்கும் பாதைகள். மறைந்திருக்கும் பாதைகள். இங்கே ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சமுத்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர், வலிய தண்ணீர்களிலே பாதைகளை உண்டாக்குகிறவர். பாதைகளை உண்டாக்குகிறவர். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறது ஆவது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது மிகுந்த எதிர்பார்ப்பு, வெறுமையாய் போய்விடுவோமோ என்று நினைத்த அவர்களுக்கு அவர்கள் கை நிறைய பொக்கிஷங்கள், 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் சம்பாதித்ததை விட அந்த ஒரு இரவு தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது நிமித்தம் அவர்கள் புறப்பட்டு வந்தபோது எகிப்தின் செல்வங்களை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். இவர்கள் போய் கேட்க அவன் மனு உத்தரவு எதுவும் சொல்லாமல், மறுப்பு எதுவும் சொல்லாமல், வந்து நிற்கிறது. செங்கடல் அவர்களுக்கு முன்பாக வந்து நின்றபோது அவர்கள் மிகுந்த பயம் ஒரு பக்கம், முறுமுறுப்பு ஒரு பக்கம், கலக்கம் ஒரு பக்கம். பின் திரும்பி பார்த்தால் பார்வோனுடைய சேனைகள் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு முன்பாக செங்கடல் தான் காட்சி அளிக்கிறது. கண்ணு கட்டுகிற தூரம் வரைக்கும் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது. கண்ணு கட்டுகிற தூரம் வரைக்கும் அவர்கள் பாதையை பார்க்க முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த செங்கடல் நடுவே ஒரு பாதை உண்டு. ஆமென். அது இதுவரைக்கும் தென்படல, இதுவரைக்கும் அது நம்முடைய கண்களுக்கு தெரியல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பாதை தெரியல. ஈவன் மோசேக்கு கூட அந்த செங்கடல் நடுவே ஒரு பாதை இருந்தது என்பது அவனுக்கு தெரியாதிருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு பாதையை அங்கே மறைத்து வைத்திருந்தார். ஆமென். சில காரியங்களை எல்லாம் ஆண்டவர் சத்துருக்களுடைய கண்களுக்கு புலப்படாம ஆண்டவர் மறைச்சி வச்சது எதுக்குன்னா, ஏற்ற நேரம் வரும்போது. இத்தனை வருஷமா என் குடும்பத்துக்கான பாதைகள் திறக்கப்படலை, இத்தனை வருஷமா என் பிள்ளைகளுக்கான பாதைகள் திறக்கப்படலை, இத்தனை வருஷமா நான் போராடுகிறேன், எனக்கு ஒரு வழி அமையன்னு சொல்லி பார்க்கிறேன், ஒரு பாதையை திறக்கும்னு சொல்லி பார்க்கிறேன். ஆனால் என் முன்னாடி செங்கடல் தான் நின்று கொண்டிருக்கிறது, தடைகள் தான் நின்று கொண்டிருக்கிறது. எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் நான் தேக்க நிலையிலே நின்று கொண்டிருக்கிறேன். விடுவிக்கப்பட்டது உண்மை, அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்தது உண்மை, வாக்குத்தத்தம் இருப்பது உண்மை. ஆனால் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு செங்கடல் இன்றைக்கு நடுவாக நின்று கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொருவருக்கு இந்த காலை நேரத்திலே அந்த செங்கடலுக்குள்ளால ஒரு பாதையை மறைத்து வைத்திருக்கிறவர். இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பாதைகளை உனக்காக திறப்பார். ஆமென். அந்த பாதைகள் உனக்காக திறக்கப்பட போகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தினதை நினைக்காதீங்க. ஒருவேளை ஆமென் கானானுக்கு போகிற பாதைகள் வேறு பாதைகள் இருந்திருக்க கூடும்.
அது முந்தினவைகள். இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ முந்தி நடந்த பாதையிலே நடக்க வேண்டாம், உனக்கு ஒரு புதிய பாதையை நான் அமைத்து தரப்போகிறேன். அந்த பாதையிலே நடந்து போகும்போது, ஆமென், ஹல்லேலூயா, வசனம் சொல்லுகிறது, ஒரு திரி அணைகிறது போல, ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போக பண்ணுவார். ஆமென். எவைகள் அணைந்து போக பண்ணுவார்? உன்னை தொடருகிற ரதங்கள், உன்னை தொடருகிற குதிரைகள், உன்னை தொடருகிற இராணுவங்கள், உன்னை தொடருகிற பராக்கிரமசாலிகள், உன்னை தொடருகிற சத்துருக்களுடைய சேனைகள் எழுந்திருக்காதபடிக்கு தேவன் ஒரு திரி அணைவது போல, ஆமென், எல்லாம் சொல்லுங்க, ஒரு திரி அணைவது போல, ஒரு திரி அணைவது போல என் சத்துருக்கள் அணைந்து போவார்கள். ஒரு திரி அணைவது போல என் சத்துருக்கள் அணைந்து போவார்கள். உங்க வலது கரத்தை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க, ஒரு திரி அணைவது போல, ஒரு திரி அணைவது போல, ஒரு திரி அணைவது போல என் சத்துருக்கள் அணைந்து போவார்கள். ஆமென். ஒரு திரி அணையறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு திரி அணையறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதான். ஆமென். ஒரு வேலையில் எரியக்கூடிய நெருப்பு அணைகிறதுக்கு வேணாம், நம்ம அதுக்கு மேலே தண்ணி ஊற்றணும், அதுக்கு மேலே காரியங்களை செய்யணும், அது புகஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சின்ன திரி கர்த்தருடைய ஆவியானவருக்கு எழுதி வைத்திருக்கிறார், நான் திறக்கும் பாதைகள் அப்படிதான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உனக்கு மறைந்திருந்த பாதை இனி அது வெளிப்பட போகிறது. அந்த பாதையில் நீ கால் வைக்க ஆரம்பித்த அந்த நிமிஷம் முதல் கொண்டு சத்துருக்கள் உன்னை பின்தொடர்ந்து வருகிறவர்கள் ஒரு திரி அணைவது போல, ஒரு திரி அணைவது போல, ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் டிக்ளரேஷன் இந்த காலை நேரத்தில் உங்க குடும்பத்துக்கு எதிராய், பிள்ளைகளுக்கு எதிராய், திருச்சபைக்கு எதிராய், ஊழியங்களுக்கு எதிராய், உயர்வுக்கு எதிராய், உன் வாழ்வாதாரத்துக்கு எதிராய், உன் சரீர சுகத்துக்கு எதிராய் எழும்பியிருக்கிற ஒவ்வொரு சத்துருக்களுடைய கிரியைகளும், உன் வீட்டுக்கு எதிராய் எழும்பி இருக்கிற சத்துருடைய கிரியைகள் எல்லாம் ஒரு திரி அணைவது போல. ஆமென். பக்கத்தில் பா சொல்லுங்க, ஒரு திரி அணைகிறது போல. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு பெரிய காத்தடிக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய காத்தடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு குடம் தண்ணியை ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசன செயல்பாடுகள். ஆமென். இதெல்லாம் ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்ஸ், ப்ரொஃபெட்டிக்கல் வேர்ட்ஸ் உண்டு, தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டு, நமக்கு நாமே பேசிக்கொள்ளலாம். தீர்க்க தரிசன செயல்கள் உண்டு. ஆமென். ஆமாம். அவர் தரையிலே துப்பி சேருண்டாக்கி கண்ணில் பூசினார். இது சும்மா செஞ்சார் நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெடிக்கல் ஆமென் காரியங்கள் மறைந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க போகலாம். ஒரு திரி அணைகிறது போல. ஆமென். இதுதான் சாக்குன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற மேலே துப்புறல்ல. ஆமென். அவ்வளோதான். ஒரு மெழுகுவர்த்தி அணைக்கணும்னா போய் இருந்துட்டு உசுரை கொடுத்துட்ருக்கேன். நம்மை பின்தொடர்கிற ரதங்கள், பின்தொடர்கிற குதிரைகள், இராணுவங்கள், பராக்கிரமசாலிகள், அவங்கள புறப்பட பண்ணி, ஆமென், அதான் ஹைலைட். நீ வா, அப்படி வராதன்னு இல்லை, நீ வா, என் பிள்ளைய பின்னாடியே வா. ஆமென், ஆமென். என் ஆண்டவர் போக விட்டு புறமண்டையில் அடிக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். நீ போ அப்படின்னு சொல்லி போக விட்டு புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. நான் இப்போ உனக்கு ஒரு புதிய பாதையை திறக்க போகிறேன். அது இதுவரைக்கும் உனக்கு மறைந்திருந்த ஒரு பாதை, அந்த மறைந்திருந்த பாதை உனக்காக திறக்க போகிறேன். ஆமேன். அதில் உனக்கு ஜெயம், சத்துருக்களுக்கு ஆமேன் முடிவை கட்டுகிற பாதையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க அந்த வார்த்தையை, ஒரு திரி அணைகிறது போல,
ஒரு திரி அணைகிறது போல. ஆமென். ஒரு திரி அணைகிறது போல. ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ரொம்ப நாள் ஆகாது, ரொம்ப வருஷம் ஆகாது. ஆமென். தேசத்தில் எழும்புகிற சத்துருக்கள் நேபுகாத்நேச்சார்களுக்கு முடிவை கட்டுகிற சமயங்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். ஒரு திரி அணைவது போல் அணைந்து போவார்கள். ஆமென். அப்போ மறைந்திருக்கக்கூடிய ருசி வெளிப்படும், மறைந்திருக்கக்கூடிய பாதைகள் வெளிப்படும், மறைந்திருக்கக்கூடிய பாதைகள் வெளிப்படும். தேவன் நமக்கான பாதைகளை ஆண்டவர் மறைத்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லா பாதைகளை காட்டுகிறது கிடையாது. ஊழியத்துக்கு அழைக்கும் போது இதுதான் பாருங்க, ஆபிரகாமை அழைக்கும் போது நான் உனக்கு காண்பிக்கும் காட்டினாரா? நீங்கள் ஆதியாகமத்தில் வாசித்தீங்கன்னா வசனம் இப்படி சொல்லும், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்படி சொல்லியிருப்பார்? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. அப்போ இங்கே போன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போயிட்டார். அவர் என்ன செஞ்சிட்டாரு? முன்னாடி போயிட்டு அங்கே நின்றுட்டு நீ வான்னு சொன்னார். ஆமேன். அந்த தைரியத்தில் தான் ஆபிரகாம் புறப்பட்டு போனான். ஆமேன். அல்லேலூயா. அவன் வேறு எங்கேயும் பார்க்கல, அழைத்தவரை பார்த்து கொண்டு போனான். அவர் போனார். போகிற இடையெல்லாம் அவனுக்கு பாதைகள். அல்லேலூயா. பாதை இருக்கிற இடத்துல எல்லாம் அவன் போல, அவன் போன இடம் எல்லாம் பாதை. ஆமேன். அல்லேலூயா. அப்போ நாம் போகிற இடமெல்லாம் நமக்கு பாதைகள். ஆமேன். அல்லேலூயா. உலக வழக்கம் பாதையை உருவாக்கி விட்டு அதில் நடக்க செய்வது. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் சொல், நீ நடந்து போ, நீ நடந்து போகிற இடமெல்லாம் உனக்கு பாதையாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. மறைந்திருக்கும் பாதைகள். மூன்றாவது கடைசியாக, ஆமென், உபாகமம் 33ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். 33:19. ஜனங்களை அவர்கள் மலையிலே வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள், கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையும் அனுபவிப்பார்கள் என்றான். ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள், கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொருட்களையும் அனுபவிப்பார்கள். ஆமென். மறைந்திருக்கிற பொக்கிஷங்கள், மறைந்திருக்கிற பொக்கிஷங்கள். ஏசாயா 45:4 நீங்கள் வாசித்தால், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து, ஆமென், ஒளிப்பிடங்களில் இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடங்களில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். இங்கே செபுலோனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அவன் ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள், கடல்களில் உள்ள சம்பூரணம், மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொக்கிஷங்கள். இங்கே பொருட்கள் என்று சொல்லப்படுகிறது, ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு ட்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பொக்கிஷங்களை அனுபவிப்பார்கள். எல்லாம் மறைந்திருக்கிறது. எங்கே மறைந்திருக்கிறது? கடலுக்குள்ளே, மணலுக்குள்ளே. எல்லா சம்பூர்ணங்களும் என்ன செஞ்சிருக்குது? மறைந்திருக்குது. செபுலோனே, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், ஈசக்காரே, நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. காரணம், நீ மறைந்திருக்கிறவைகளை அனுபவிக்கப் போகிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வெளியே புறப்பட்டு போகும்போது சந்தோஷமாயிரு, நீ வேலைக்கு போகும்போது சந்தோஷமாயிரு, நீ வீட்டில் இருக்கும்போது சந்தோஷமாயிரு. காரணம், இதுவரைக்கும் மறைந்திருந்தவைகள், இதுவரைக்கும் கடல்களுக்குள் மணலுக்குள் மறைந்திருந்த சம்பூரணங்கள், பொக்கிஷங்களை அனுபவிக்கும்படி கர்த்தர் அவைகளை எல்லாம் வெளிப்படுத்த போகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கிற பொக்கிஷங்கள், மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், மறைந்திருக்கிற நன்மைகள், மறைந்திருக்கிற சம்பூரணங்கள் எல்லாம் வெளிப்பட போகிறது. கர்த்தர் நம்மை அனுபவிக்கும்படியான நாட்களை நமக்கு தரப்போகிறார். ஆமென். மறைந்திருக்கிற பொக்கிஷங்கள், பொக்கிஷங்கள் எல்லாமே மறைந்துதான் இருக்கிறது. நீங்க
இந்த பத்மநாபுரம் இந்த பேலஸ் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ராஜா பயன்படுத்தின கத்தி, வாள் இதெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம், வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே தான் என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருக்குறாங்க. ஏன்னா அதெல்லாம் பொக்கிஷம். அதெல்லாம் என்னது? பொக்கிஷம். பொக்கிஷங்களாய் கருதக்கூடிய, பொக்கிஷங்களாய் எண்ணக்கூடிய எல்லாமே மறைந்து இருக்கிறது. ஆமென். எல்லாமே என்ன செய்து மறைந்திருக்கிறது. இன்றைக்கு விலையேற பெற்ற கற்கள், விலையேற பெற்ற வைரங்கள், வைடூரியங்கள், பலவிதமான ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாமே மறைந்துதான் இருக்கிறது. மறைந்துதான் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் செபுலோனுக்கு, இதுவரைக்கும் மறைந்திருந்தவைகள் இனி மறைந்திருப்பதில்லை, நீ அவைகளை அனுபவிக்க போகிறாய், நீ அவைகளை அனுபவிக்க போகிறாய். இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, இனி நன்மைகள் மறைந்திருப்பது இல்லை, இனி பொக்கிஷங்கள் மறைந்திருப்பது இல்லை, இனி ஆசீர்வாதங்கள் மறைந்திருப்பது இல்லை. அதை நாம் அனுபவிக்கும்படி அவைகளை வெளியரங்கமாக்கப் போகிறார், வெளிப்படுத்த போகிறார். கடல்களில் உள்ள சம்பூரணங்கள், மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை தேவன் அனுபவிக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீர் மறைத்து வைத்திருந்தீரே, இதுவரைக்கும் நீர் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே, அப்படின்னா ஒளிச்சு வச்சிருந்தீரே. நான் 3 நாளாக இந்த வீட்டில் தானே சுற்றுறேன், என் கண்ணுக்கு அது தெரியவே இல்லையே. ஒரு ருசியுள்ள ரசம் நமக்காய் மறைந்திருக்கிறது. ஒரு விசாலமான பாதை நமக்காய் மறைந்திருக்கிறது. நாம் அனுபவிக்கக்கூடிய பொக்கிஷங்கள் நமக்காய் மறைந்திருக்கிறது. இது எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காய் எனக்காய் வெளியரங்கமாக்கப் போகிறார், வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வெளிப்படுத்துகிறவர், மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, மறைந்திருக்கிறவைகளையும் வெளிப்படுத்துகிறவர். இந்த பகல் வேளை நமக்காக அவர் இந்த 3 காரியங்கள், மறைந்திருக்கிற நல்ல ரசம், மறைந்திருக்கிற நல்ல பாதை, மறைந்திருக்கிற நல்ல பொக்கிஷம், மறைந்திருக்கிற நல்ல பொக்கிஷம். நல்ல பொக்கிஷம் எல்லாம் மறைஞ்சு தான் இருக்குது. அது எல்லாத்தையும் கர்த்தர் அனுபவிக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். நமக்கு தேவை ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும், மகிமை நம்மிலே நிரம்ப வேண்டும். மகிமை வெளிப்பட்டு விட்டால் ஆமென், மறைந்திருக்கவே முடியாது. நாமும் மறைந்திருக்க முடியாது, நமக்கானவைகளும் மறைந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆமென், அந்த கடலின் மேல் உமது காலடிகள் தென்படாமலே இருந்தது. அப்படின்னா ஏற்கனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வருவதற்கு முன்பாக என் ஆண்டவர் அந்த சமுத்திரத்தின் மேல் நடக்க ஆரம்பித்து விட்டார். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வருவதற்கு முன்பாகவே அந்த கன்மலைக்குள் அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் தேவையான தண்ணீர் மறைந்திருந்தது. ஆமென், மறைந்து இருந்தது. அத்தனை லட்சம், 32 லட்சம் ஜனங்களுக்கும் தேவையான தண்ணீர் எங்கே இருந்துச்சு? அந்த கன்மலைக்குள்ள மறைந்திருந்தது. அவங்க வந்தாங்க, தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட போது கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட சொல்லுகிற காரியம், இனி நன்மைகள் மறைந்திருப்பது இல்லை, இனி நல்ல ரசங்கள் மறைந்திருப்பது இல்லை, இனி பாதைகள் மறைந்திருப்பது இல்லை, இனி நல்ல பொக்கிஷங்கள் மறைந்திருப்பது இல்லை. ஆமென். எல்லாம் ஜெபிக்கும்படி முழங்கால் படியிடப் போகிறோம். ஆண்டுடைய பிரசன்னத்தில் தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இதுவரைக்கும் மறைந்திருந்தவைகள்
நம்முடைய முற்பிதாக்களுக்கு தோன்றாதவைகள், எனக்கு முந்தின பந்தியில் அமர்ந்தவர்களுக்கு கூட வெளிப்படாத காரியங்கள் கடைசியில் வந்த எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் தேவன் எவ்வளவு நல்லவர். அதே கச்சாடி, அதே தண்ணீர், அதே வேலைக்காரர்கள், ஆனால் மகிமை வெளிப்படுகிறது. மறைந்திருந்த ருசி வெளிப்படுகிறது, மறைந்திருந்த ரசம் வெளிப்படுகிறது. அந்த தண்ணீரை மொண்டு கொண்டு போகும்போது கூட அந்த வேலைக்காரர்களுக்கு அந்த ரசம் தென்படலை. சிலதெல்லாம் ஆண்டவர் நமக்காக மறைச்சே வச்சிருக்கிறார். ஏற்ற நேரம் வரும்போது நமக்கு மட்டும் வெளிப்படுத்துவார். மறைந்திருக்கிற ருசி உள்ள ரசம். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒரு மீன் கூட இல்லை. அதே படகு, அதே கடல், அதே வலை, அதே பேதுரு. ஆனால் இப்போ வார்த்தையானவர் உடனிருக்கிறார், அவர் வார்த்தையும் உடனிருக்கிறது. மறைந்திருந்தவைகளெல்லாம் வெளிப்பட பண்ணி 2 படகுகளை நிரப்பினார். பேதுரு ஒருவேளை இப்படி கேட்டிருக்கலாம், நேத்தெல்லாம் நீங்கள் எங்கேயா இருந்தீங்க? இவ்வளோ மீன் நேற்று எங்கே இருந்துச்சு? அது மறைந்திருந்தது. மகிமையானவருடைய வெளிப்பாட்டுக்காக மறைந்திருந்தது. வார்த்தை வெளிப்படுவதற்கு மறைந்திருந்தது. கட்டளை பிறப்பதற்கு மறைந்திருந்தது. வார்த்தை வெளிப்பட்ட போதோ அது இனிமேல் எங்களால் மறைந்திருக்க முடியாதென்று சொல்லி தானாக வந்து வலையிலே சிக்கிக்கொண்டது. தானாக வந்து வலையிலே சிக்கிக்கொண்டது. சிலதெல்லாம் தானாய் வந்து வலையில் சிக்க வைப்பார். சில நன்மைகள் தானாய் வந்து சிக்க வைப்பார். சில ஆத்துமாக்கள் தானாய் வந்து வலையில் சிக்கும். சில ஜனங்கள் தானாய் வந்து படகை நிரப்புவாங்க. ஆமேன். இத்தனை நாட்கள் இது மறைந்திருந்தது. இத்தனை நாட்கள் இது எங்கிருந்தது நமக்கு தெரியாது. வார்த்தை வெளிப்படும் போது, வார்த்தையானவரிடத்திலிருந்து வார்த்தை வெளிப்படும் போது, மகிமை வெளிப்படும் போது, சிலதெல்லாம் தானா வந்து வலையில சிக்க போகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. மறைந்திருக்கிறவைகளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்த போகிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆமேன். கர்த்தருடைய கரம் இறங்கி வரப்போகிறது. கர்த்தருடைய மகிமை ஆளுகை செய்ய போகிறது. கர்த்தருடைய வல்லமை ஆளுகை செய்ய போகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே கற்சாடி, அதே தண்ணீர், அதே வீட்டுக்குள்ளால இதுவரைக்கும் மறைந்திருந்த ஒரு நல்ல ரசம் என் தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட போது அது வெளியரங்கமானது போல இந்த மதியான நேர சகோதரா, சகோதரி, தகப்பனே, தாயே, வாலிப மகனே, மகளே, இந்த மதியான நேர ஒரு மகிமை உனக்குள் வெளிப்பட போகிறது. உனக்குள் வெளிப்பட போகிறது. உனக்கே தெரியாது உனக்குள் இத்தனை ஆச்சரியங்கள் மறைந்திருக்கிறது என்று. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அதே பிசினஸ்ல மகிமை வெளிப்பட போகிறது. அதே வேலையில் மகிமை வெளிப்பட போகிறது. அதே தேசத்தில் மகிமை வெளிப்பட போகிறது. முந்தி நான் பார்த்த தேசம்தானே, முந்தி நான் செய்த வேலைதானே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்.
பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இப்பொழுது நீ போவது தேவன் உனக்காய் ஆயத்தம் பண்ணின பாதையில். அந்த பாதையில் சத்துருக்கள் ஒரு திரி அணைவது போல் அணைவார்கள். அந்த பாதையில் சத்துருக்கள் ஒரு திரி அணைவது போல் அணைவார்கள். இன்றைக்கு கர்ஜிக்கிற சத்துருக்கள், இன்றைக்கு கர்ஜிக்கிற சத்துருக்கள், இன்னைக்கு பின்தொடர்கிற சத்துருக்கள் சேனைகளோடு, இராணுவங்களோடு, ரதங்களோடு நம்மை பின்தொடர்கிற சத்துருக்களை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். Let them come. அவர்கள் வரட்டும், அவர்கள் வரட்டும், அவர்கள் உன்னை பின்தொடரட்டும், அவர்கள் உன்னை தொடர்ந்து வரட்டும், அவர்கள் உன்னை தூஷிக்கட்டும், அவர்கள் உன்னை நிந்திக்கட்டும், அவர்கள் உன்னை காயப்படுத்தட்டும், அவர்கள் உன்னை வேதனைப்படுத்தட்டும், அவர்கள் உன்னை அவமானப்படுத்தட்டும், அவர்கள் கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். ஆனா ஒரு நேரம் வந்தபோது ஒரு திரி அணைகிறது போல அவர்கள் எல்லாரும் அணைந்து போவார்கள். இனி பாதை மறைந்திருப்பதில்லை. உடமனா ஹஸ்தனா ஹதலரபோ உடா சந்தரபலர கதனதியாத்தரா. ஆமென். வழியே இல்லையே. இந்த வனாந்திரத்தில் எங்கே வழி? இந்த பாதையில் எங்க வழி? இந்த சமுத்திரத்தில் எங்க வழி? எனக்கு ஒரு பாதை திறக்காதா? என் குடும்பத்துக்கு ஒரு பாதை திறக்காதா? என் பிள்ளைகளுக்கு ஒரு பாதை திறக்காதா? என் பிசினஸுக்கு ஒரு பாதை திறக்காதா? என் ஊழியத்துக்கு ஒரு பாதை திறக்காதா? எனக்கு ஒரு வழி திறக்காதா? இந்த பகல் வேளை கர்த்தர் புதிய பாதைகளை உங்களுக்காக திறக்கிறார், நமக்காக திறக்கிறார், ஊழியத்துக்காக திறக்கிறார். உடாமனா ஷகதலா ஊரியாச்சரமனா ஹஸ்தனா லகதனா நியாந்தனா மலரா. ஹalleluya, ஹalleluya. மறைந்திருந்த பாதைகள், மறைந்திருந்த பொக்கிஷங்கள் அது வெளிப்பட ஆரம்பித்தது, வெளிப்பட ஆரம்பித்தது, வெளிப்பட ஆரம்பித்தது. மறைந்திருந்தவைகள், நல்ல ரசங்கள் வெளிப்பட ஆரம்பித்தது. அநேகர் விசுவாசிக்க, அநேகர் தேவன் பட்சமாய் வருவதற்கு தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் அது வாய்க்காலாய் அமைய போகிறது. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர், எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே, உமக்கே ஆராதனை. ஆமென். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம். என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. இறுதி நாளில் மண் வந்து நிற்பதை, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் அந்நாளில் காணுமே, என் கண்கள் அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா? என் உள்ளம் ஏங்குதே.
வெளிப்படுதையா. எப்போது எங்களுக்கான வழிகளை, எங்களுக்கான பாதைகளை, எங்களுக்கான பொக்கிஷங்களை எப்போது தருவீர், எப்பொழுது வெளிப்படுத்துவீர்? எங்கள் உள்ளங்கள் ஏங்குகிறது, எங்கள் உள்ளங்கள் ஏங்குகிறது. ஆவியானவரே, அனைத்தையும் செய்து முடிக்கும். நீ நினைத்தது ஒரு நாளும் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. ஒரு நாளும் தடைபடாதையா. உனக்கான நல்ல ரசத்தை, உனக்கான நல்ல பாதைகளை, உனக்கான நல்ல பொக்கிஷங்களை இனியும் தேவன் மறைத்து வைப்பது இல்லை. மறைந்திருந்தவைகள் எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்த போகிறார். நீ அனுபவிக்க போகிறாய். ஆமே. நல்ல கைகளை தட்டி தேவனே நன்றி, 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 நன்றி அப்பா.